ஒரு அழகான கிராம பள்ளிக்கூடம். அங்கே 6 மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் டீச்சர் கேட்டார், நீங்கள் பெரியவங்க ஆன பிறகு என்ன ஆகப் போறீங்க? முருகன் சொன்னான், நான் பெரிய போலீஸ் ஆகப் போறேன். ரம்யாவும் ஈஸ்வரியும் சொன்னார்கள், நாங்க 2 பேரும் டாக்டராக ஆகப் போறோம். மித்ரன் சொன்னான், எங்க அப்பா மாதிரி நான் கடைக்காரனாகப் போறேன். கமல் சொன்னான், பெரிய இன்ஜினியர் ஆகுவேன் என சொன்னான். அழகன் சொன்னான், நான் பெரிய பத்திரிகையாளர் ஆகப் போறேன். கடைசியாக அமுனி சொன்னாள், நான் இதே பள்ளியில் டீச்சர் ஆகப் போறேன். ஆனால் பல வருடங்கள் கழித்து வாழ்க்கை மாறிவிட்டது. டாக்டர் ஆகுவேன் என்ற ரம்யா குழந்தையுடன் ரேஷன் கடை வரிசையில், ஈஸ்வரி மருத்துவமனைக்கு நோயாளியாக, போலீஸ் ஆகுவேன் என்ற முருகன் பள்ளிவாசலில் பெட்டிக்கடை போட்டு உள்ளான். கமல் பெரிய படிப்பினை பாதியில் விட்டுவிட்டு தற்போது கொத்தனார இருக்கார். கடைக்காரன் ஆகுவேன் என்ற மித்ரன் மிகப்பெரிய டாக்டர் ஆகா பணி செய்கிறார். பத்திரிகையாளர் ஆகுவேன் என்ற அழகன் இன்றி ஒரு சாதாரண சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஆனால் அமுனி மட்டும் சொன்ன மாதிரி டீச்சர் ஆகிவிட்டாள். அவள் சிரித்து சொன்னாள், வாழ்க்கையெல்லாம் நம்ம திட்டம் போல் நடந்துவிடாது. காலம் சில கனவுகளை மாற்றும், சில மனிதர்களை மாற்றும், சில பாதைகளை மாற்றும். ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறாது. நாம் யாரானாலும் பரவாயில்லை. நாம் நல்ல மனிதராக இருந்தால் போதும். ஏனெனில் வாழ்க்கை என்பது நாம் நினைத்தபடி நடக்கிற கதையல்ல, நமக்காக எழுதப்பட்ட ஒரு பயணம். அதை வருத்தத்தோடு அல்ல, ரசித்து வாழுங்கள்.